அன்பார்ந்த இணையதள நேயர்களை www.qcrp.in என்ற இணையதளத்துக்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 21 நவம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பிரிட்டனை சேர்ந்த மால்கோ நிறுவனம் தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை பகுதியில் அலுமினியத்தின் மூலப்பொருளான பாக்சைட் கனிமத்தை தோண்டி சட்டவிரோதமாக எடுத்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அனுமதியின்றி பாக்சைட் தோண்டினோம் என்று மால்கோ நிறுவனம் ஒப்புதல் அளித்துள்ளதாக உயர்நீதிமன்றத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் 22 பேரை இலங்கை ராணுவம் சிறைபிடித்து சென்றவர்களை இன்னும் ஓரிரு நாட்களை விடுதலை செய்யப்படுவார்கள் என்று மத்திய அமைச்சர் அகமது முதல்வர் கருணாநிதி அவர்களிடம் தொலைபேசியில் கூறியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் விமானப்படை தாக்குதலில் கிளிநொச்சி பகுதியில் 55 விடுதலை புலிகள் உயிரிழந்ததாகவும் விடுதலை புலிகளின் விமானதள ஓடுபாதைகளை சிங்கள ராணுவம் பிடித்துவிட்டதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள எல்கே அத்வானி அவர்கள் தன்னுடைய லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி வருகிறார். அவர் அதற்கென்ற ஒரு இணையதளத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதன் மூலம் நியூஸ் தமிழ் செய்திக்கு அனுப்பிய செய்தியில் இந்தியாவில் உள்ள முக்கியமான தொழிலதிபர்களை சந்தித்து இந்தியாவின் தற்போதைய பொருளாதார நிலையை விவாதித்ததாகவும் மாலோகான் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள சத்வித் பிரகாஷ் சிங் தாக்கூர் அவர்களின் விசாரணையை நியாயமான முறையில் நடத்த வேண்டும் என்றும் அவர் எங்களுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார். தாராளமயமாக்கலை எச்சரிக்கையுடன் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி இன்று டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கூறியிருக்கிறார். இந்திய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் டெல்லியில் ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்ட போது இந்தியாவில் உள்ள மக்களை மொழி, ஜாதி, மதம், இனம் என்று பிரித்து விடக்கூடாது என்று அரசியல்வாதிகளை அவர் கேட்டுக்கொண்டார். சீனாவில் மே மாதம் ஏற்பட்ட மிக பெரிய பூகம்பத்தில் 90,000க்கு மேற்பட்டவர் இறந்திருப்பார்கள் என்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருந்தது. அதை சீன அரசாங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாமல் செய்தி வெளியிடாமல் இருந்தது. ஆனால் தற்போது 19,000 பள்ளி குழந்தைகள் பூகம்பத்தினால் இறந்திருக்கிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வ செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் உள்ள நாசா விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தில் பனிப்படங்கள் நிறைந்து இருப்பதையும் அங்கு காற்று எப்படி அடிக்கின்றது என்பதை பற்றிய தத்ரூப படங்களை அளித்திருக்கிறார்கள். வானிலை அறிக்கை 21 நவம்பர் 2008க்கான இன்சர்ட் சேட்டலைட் பிக்சரை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் வந்து கொண்டிருப்பதையும் வங்கக்கடல், இந்திய கடல்களில் மேகங்கள் அதிகம் இருப்பதையும் இந்த படத்தின் மூலம் காணுகிறோம். தமிழகத்தில் தென் மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதையும் அதனுடைய தாக்கம் வட மாவட்டங்களிலும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதை காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.